வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். கோமதி எப்படியாச்சும் மயில வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம சரவணனுக்கு கொஞ்சம் கூட ஒரு இஷ்டமே இல்லை. அதனால சரவணன் ஒரு பயங்கரமான ஒரு முடிவெடுக்கிறாரு. அதை பத்தி டீட்டெயிலா இந்த எபிசோட ப்ரோமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணி ஆல்கிற ஆப்ஷன்ல போட்டுட்டு அப்படியே லைக்கையும் தட்டி விட்டுட்டு ஹை பிளஸ் பாயிண்ட்ஸையும் கொடுத்துருங்க. மயிலோ டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிடுறாங்க. வாக்கியத்துக்கு செம்ம டென்ஷனு. இவனு லூசு மாதிரி பேசிட்டு இருக்காளன்னு டென்ஷன் ஆகுறாங்க. ஆனா ஒரு பக்கம் மயிலு மேல கோவம் இருந்தாலும் பரவாயில்ல, இவன் டிவோர்ஸ் கொடுக்க ஒத்துக்கிட்டாலே அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. சரவணன் வீட்டுக்கு வந்தும் கோமதிக்குல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. எப்படியாச்சும் அவனை சொல்லி மனசை மாத்தணும்னு நினைக்கிறாரு பாண்டியன். ஆனா பாண்டியனுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தோம், பட் இந்த வாழ்க்கை அவனுக்கு செட் ஆகல. அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழட்டும்னு ஒரு பக்கம் இன்னொரு மனசுல, ஆனா இன்னொரு பக்கம் பாவம் அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கு, அதனால எப்படியாச்சும் அவ கூட வாழ வைக்கணும் அப்படின்னு இன்னொரு பக்கமும் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம ரெண்டு பக்கமும் முடியாம ஒரே கவலையில் இருக்கிறாரு பாண்டியன். சரவணன் பழனி கடையில இருக்காருன்னு சொன்னோடனே நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சரவணன் என்ன பண்றாருன்னா கடைக்கு போயிடுறாரு. அங்க போய் உட்காந்துட்டு ஒரே யோசனையிலே இருக்காரு. கரெக்டா அங்க அஞ்சலி கால் பண்றாங்க. சொல்லஞ்சலி அப்படின்னு சொல்றாரு. என்னாச்சு, இன்னைக்கு ஹியரிங் இருக்குன்னு சொன்னேன்ல, என்னாச்சு சரவணா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு அஞ்சலி, அவ டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டா அஞ்சலி அப்படின்னு சொல்றாங்க. என்ன சரவணா சொல்ற? ஆமா அஞ்சலி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த குழந்தை நினைக்கும் போது எங்க வீட்டுல எல்லாருமே அந்த குழந்தைக்காக அவ கூட நான் வாழணும்னு நினைக்கிறாங்க அஞ்சலி. அதை நினைச்சாதான் எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அவளை பார்த்தவே எனக்கு பிடிக்கவே இல்லை அஞ்சலி. இன்னொரு விஷயம் தெரியுமா, அவங்க அம்மா என்ன நக்கலா பார்த்து கிண்டலா பேசுறாங்க. எனக்கு எவ்வளவு காண்டாச்சு தெரியுமா? என்ன திமிரா பேசிக்கிட்டு இருந்த, இப்ப பாரு என் பொண்ணு ஆப்பு வைக்க போறான்னு சொல்றாங்க அஞ்சலி. எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருந்தது தெரியுமா? ஆனா எப்படியோ அவ எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டா. ஆனா கேஸ் தான் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க. அடுத்த ஹியரிங்க்கு வந்துதான் எங்களுக்கு என்னன்னு சொல்லுவாங்க, டிவோர்ஸா என்னன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு சரவணா. நான் ஒரு பொண்ணா இருக்கேன், இருந்தாலும் உன் மேல வச்சிருக்க பாசத்துல தான் நான் பேசிட்டு இருக்கேன். நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க, அதெல்லாம் ஓகே. ஆனா உன்னோட ஒய்ஃப் கர்ப்பமா இருக்காங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா சரவணா அப்படிங்கும் போது அஞ்சலி அவளை பத்தி பேசாத அஞ்சலி, அவ ஃபுல்லா மோசக்காரி அஞ்சலி, அதை பத்தியே பேசாத. நான் சந்தோஷமா இருக்கேன் அஞ்சலி, இப்போ கொண்டு வந்து அந்த தலை வலிக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி சரவணா, ஓகே விட்டுரு. இப்போ அடுத்தது என்ன பண்ணலான்னு ஐடியா அப்படின்னு சொல்றாங்க. அதான் சொல்லிட்டேனே, அடுத்தது இன்னும் கொஞ்ச நாள் டிவோர்ஸ் கிடைச்சிரும், அதுக்கப்புறம் என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரவணா அவர் பேசிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா கடையில ஆளுலாம் வர்றாங்க. அதனால சரி அப்புறம் பேசுறேன் அஞ்சலின்னு போனை கட் பண்ணிடுறாங்க. இங்க மயிலு வீட்டுல அவ சாமி தையா தக்கான்னு குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாக்கியம் வீட்டுக்கு வந்த பின்னாடி சும்மா உள்ள மயில லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க. இதுல வேற மயில நீ முதல்ல இங்க இருக்காத, முதல்ல கிளம்புடியா அப்படின்னு மயில போட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. மா என்னம்மா பேசிட்டு இருக்க, நான் புரிஞ்சுக்கமான தங்கச்சி சுடர் சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அக்கா பத்தி உனக்கு தெரியாதா? பாவம் அக்கா எதுக்குமா இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏய் நீ பேசாத, இதுல தலையிடாத. அவளோட வாழ்க்கைய அவளே கெடுத்துட்டு வந்து நிக்கிறான், நீயும் பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு அறிவுங்கிறது இல்ல. நீ மயிலு வயத்துல புள்ளைய வச்சுக்கிட்டு உன் புருஷன் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிற நீ பாட்டுல இதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்கு? எப்படி உன் புள்ளைய முதல்ல வளர்த்துவ, உனக்கு அது முதல்ல ஞாபகம் இருக்கா? மா என் பிள்ளைய எனக்கு வளர்த்துக்க எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க இதுல தலையிடாதீங்க, நான் பாத்துக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேம்மா, நான் பாத்துக்குவேன். நீ கிழிச்ச. ஆமா உன் மாமியார்கிட்ட எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேனே, அந்த மாமியார்கிட்ட ஏதாச்சும் பேசணியோ? அவ ஏதாச்சும் சொல்லி உன் மனசை மாத்தி இப்படி பேச சொல்லிட்டாலோ? அம்மா அதெல்லாம் எதுவுமே இல்லம்மா, ஏன்பா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், எனக்கு சக்தி இருக்குமா, அவளை நல்லா வளர்த்துவேன் என் குழந்தைய அப்படின்னு சொல்லவும், இங்க பாடு இதுக்கு மேல பேசிட்டு இருந்தேன்னு எனக்கு பயங்கர காண்டாகும் அப்படின்னு சொல்லும் போதே அவங்க அப்பா சொல்றாரு, ஏ வாக்கியம் கொஞ்சம் பேசாம இரு. யோ நீ பேசாம இருந்துக்கோ, நீ கோர்ட்டுக்கு வந்திருந்தேன்னா தான் தெரியும் அவ என்ன பேச்சு பேசினா தெரியுமா? எல்லாத்தையும் அப்படியே ஒப்புச்சாயா? என் வாழ்க்கை நல்லா இல்ல, எங்க வீட்டுல பொய் சொல்லுதான் என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எங்க மாமியார் வீட்டுல என்ன வீட்டுல தான் கொண்டு போய் கூடவே கூட்டிட்டு போய் வந்து விட்டாங்க வீட்லயே தவிர துரத்தில விடலன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காயா? கைய புடிச்சு தர தர தரன்னு வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் விட்டது யாரு? இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையாடி? நீ பாட்டுல எப்படி சொல்லியிருக்க அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. மா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இனி அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல.
இனிமேல் நீங்க சொல்ற மாதிரி பொய் சொல்லிக்கிட்டு வாழ விரும்பல. போதும்மா, நீங்க பொய் சொல்லி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையே வீணா போனது போதும். இப்ப நான் கை நிறைய சம்பாதிக்கிறேம்மா, என் குழந்தைய நான் நல்லா பாத்துக்க முடியும். போதும், எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்றாங்க. மயிலு சொல்றதை கேட்டுட்டு பாக்கியத்துக்கு கோவம் வருது. இதெல்லாம் வேலை கேட்காது இருக்குது அவனுக்கு. நான் அவங்ககிட்ட வேற சண்டை போட்டு வந்தேன்டி, கெத்தா பேசிட்டு வந்தேன், நீ விட்டு கொடுக்கவே மாட்டா, பாருடா உனக்கு ஆப்புன்னு பேசிட்டு வந்தேன்டி. கடைசியில பாரு அவங்கிட்ட கெத்தா பேச முடியாத அளவுக்கு பண்ணி வச்சுட்டேடி. ஆனா நான் சும்மாலாம் இனியும் விடுற மாதிரிலாம் இல்ல. நீ டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னா என்ன, நான் வேற ஏதாச்சும் ஒரு வழக்க போட்டு கண்டிப்பா அவங்க எல்லாத்தையும் உள்ள தூக்கி வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லவும், பாக்கியம் வேண்டாம் பாக்கியம், விடு பாக்கியம், மயிலு கிட்ட நம்ம பேசி என்னன்னு பார்க்கலாம். அடுத்த ஹியரிங் வர்றதுக்குள்ள மயிலு மனசை மாத்த பார்க்கலாம். அப்பா, நீங்க என்ன பேசுனீங்கனாலும் சரி, நான் மனசு மாறதா இல்ல. எனக்கு அவங்க வேண்டாம். நானும் என் குழந்தையும் எப்படியோ நல்லா பொழைச்சுக்குவோம்ப்பா. எனக்கு தன்னம்பிக்கை வந்துருச்சு, நாங்க பொழைச்சுக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏய் போதும் நிறுத்திடி, என்னடி உனக்கு தன்னம்பிக்கை வந்துருச்சு? 4 காசு பார்த்தோன்னே உடனே தன்னம்பிக்கை வந்துருச்சோ? மா ஆமாமா, அப்படித்தாம்மா உண்மை. என்கிட்ட காசு இருக்கு, நான் உழைக்கிறேன், கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். கண்டிப்பா என் குழந்தைய காப்பாத்துற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்குமா. நீங்க இதுமேல இதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொன்னோடனே, அப்புறம் எதுக்கிட்டு இங்க இருக்க, கிளம்புடி முதல்ல அப்படின்னு பாக்கியம் சொல்றாங்க. திருன்னு மயிலு முழிச்சிட்டு இருக்காங்க. உடனே சுடருக்கு கோவம் வந்துருதுமா. போதுமா, வயிற்று புள்ளக்காரியா இருக்கா அக்கா, அவளை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆளுக்கு துரத்து விட்டா அக்கா என்னதான் பண்ணுவா? அங்க என்னடா மாமா வீட்டுல துரத்து விடுறாங்க ஒரு பக்கம், இங்க பார்த்தா நீ துரத்து விடுற. என்னம்மா ஆளாளுக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, அக்கா இங்க இருந்தா நானும் இங்க இருப்பேன், அக்கா இங்க இல்லைன்னா நானும் அக்கா கூட கிளம்பிடுவேன். இப்போ சொல்லு, நானும் அக்கா கூட கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லவும், ஏய் சுடர் சும்மா இரு, உங்க அம்மா தான் அறிவிட்டதனமா பேசிட்டு இருக்கானா, நீயும் பேசிட்டு இருக்காத. ஏ பாக்கியம் பேசாம இரு, கொஞ்சம் ஆற போட்டு எதுனாலும் பண்ணலாம் வா அப்படிங்கிறாங்க. என்னத்தை ஆற போட்டு பண்றது, இவதான் டிவோர்ஸ் குடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாலே, அடுத்த ஹீரிங்ல டிவோர்ஸ் கையில குடுத்துருவாங்க. யா இவ புள்ளைய வச்சுக்கிட்டு என்னதான் பண்ண போறான் அப்படின்னு ரொம்ப ஆதங்கமா பேசிட்டு இருக்காங்க. பாக்கியம், மா உன்னோட சூழ்நிலை எனக்கு புரியுதுமா, நான் குழந்தைய வச்சுக்கிட்டு தனியா எப்படி வாழ போறேன்னு நினைக்கிறேன். முடியும்மா, கண்டிப்பா என்னால முடியும்மா, நான் வாழுவேன். நானும் என் குழந்தையும் நிம்மதியா சந்தோஷமா வாழுவோம்மா. திரும்பி அவங்க கூட போய் வாழ நீங்க வச்சாலும் நான் நிம்மதியா இருக்க முடியாதுமா. அவங்க என் கூட வாழவும் மாட்டாங்க. அப்புறம் எதுக்குமா அந்த வீட்டுல ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டே இருக்கிறதுக்கு? நான் இந்த வீட்டுல என் குழந்தையோட சந்தோஷமா வாழுவோம்மா, தயவு செய்து புரிஞ்சுக்குங்க அப்படின்னு மயிலு சொல்றாங்க. அவங்க அப்பாவும் சரி சுடரும் சரி 2 பேருமே மயிலை நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. மயிலு சில எது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் வந்துடுறாங்க. மயிலு சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்டு தான். மாப்பிள்ளை வேண்டான்னு சொல்றாரு பாக்கியம். அவர்கிட்ட போய் தலையில கட்டுறதை விட எதுக்கு, நம்ம பொண்ணு நம்ம கூடயே சந்தோஷமா இருக்கட்டும், நம்ம பேரப்புள்ள கூட சந்தோஷமா வாழட்டுமே, அவளும் சம்பாதிக்கிறா, குழந்தைகளுக்கு ஏதாச்சும் வேணும்னா நம்மளும் ஏதாச்சும் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வாயா வா, நல்லா வக்கானையா மட்டும் பேச தெரியுதுல்ல, உன்னால சம்பாதிக்க முடியுமா? முதல்ல இந்த வீட்டுக்கு ஒரு நேரத்துக்கு கஞ்சி ஆக்கிறதுக்கு காசு கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல அப்படின்னு திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு மயிலோட அப்பா. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் தானே அங்கே இங்கேன்னு கடனை வாங்கி இந்த வீட்டை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆனா உனக்கு அதுவும் கூட தெரியாம நீ சந்தோஷமா ஆயா நீ வாட்டில உட்காந்துட்டு இருக்கிற. மத்தவங்களுக்கு தானே இந்த கஷ்டம்லாம் தெரியும். இவன் நாளைக்கு பிள்ளைய பத்து கொண்டு வந்து என் கையில தான் போடுவான், அந்த குழந்தைக்கு ஆற செலவை நான் தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா, என் குழந்தையோட செலவை நான் பாத்துக்கிறேன், நீங்க அதுல தலையிடவே வேண்டாம். இனிமேல் இந்த பேச்ச இந்த வீட்டுல யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல போய் கதவை சாத்திக்கிறாங்க மயிலு. நான் பயங்கர காண்டுல இருக்காங்க பாக்கியம். இருந்தாலும் பாக்கியத்தை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு மயிலோட அப்பாவும். ஆனா ரூமுக்குள்ள போன மயிலு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. சரவணன்னா மயிலுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த பாக்கியம் பண்ண கோல்மால்னாலதான் சரவணன் விட்டு பிரிஞ்சுட்டாங்க. அதனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மயிலு. அந்த குட்டி பாப்பா கூட, வயித்துல இருக்கிற குட்டி பாப்பா அது கூட பேசிட்டு இருக்காங்க மயிலு. பாப்பா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணும்போது உங்க பாட்டி நிறைய போய் சொன்னாங்க. எனக்கு உங்க அப்பாவை விட வயசு அதிகம், ஆனா எனக்கு வயசு கம்மின்னு சொன்னாங்க. நான் படிக்கவே இல்லை பாப்பா, டிகிரியே முடிக்கல, ஆனா டிகிரி முடிச்சேன்னு சொன்னாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா இந்த பொய்யெல்லாம் சொல்லாம இருந்திருந்தா நீயும் நானும் உன் அப்பா கிட்டயே இருந்திருப்போம் பாப்பா. உங்க அப்பா உன்னை தாங்குன்னு நேரம் தாங்கி இருப்பாரு. அது எதுவுமே உனக்கு கிடைக்காத கொடுப்பனையே இல்லாத அளவுக்கு நான் பண்ணிட்டேனே பாப்பா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி குட்டி பாப்பா வயித்துல இருக்குல்ல அதுகிட்ட சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க மயிலு. இங்க இப்படி நடந்துட்டு இருக்குன்னா சரவணன் வீட்டுல பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது. மயிலு இந்த வீட்டுக்கு வரணும், இந்த குடும்பத்தோட ஃபர்ஸ்ட் வாரிசு இங்கதான் பறக்கணும். சரவண மனசை மாத்தி மயிலை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும், அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. அடுத்த ஹியரிங்குள்ள
சரவண மனசை மாத்திருங்க. எனக்கு மயிலு தான் வேணும், என் குழந்தை தான் முக்கியம்னு சரவணன் சொல்ற அளவுக்கு செய்யணும் அப்படின்னு கோமதி பாண்டியன் கிட்ட சொல்றாங்க. பாண்டியனுக்கு ஒரு பக்கம் மயிலு வரணும்னு தான் யோசனை பண்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் சரவணனோட அவரோட ஆசை, அவரோட வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கே, அதை நம்ம கெடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. இருந்தாலும் நம்ம கோமதி சொல்றதுக்கு இருடி பார்க்கலாண்டி என்ன நடக்குதுன்னு பாத்திரலாம், கொஞ்சம் அமைதியா இருடி அப்படிங்க. அதெல்லாம் இருக்க முடியாதுங்க. ஒண்ணு இன்னைக்கு சரவணன் வந்தோடனே நீங்க பேசுறீங்களா இல்ல நான் பேசட்டுமா அப்படின்னு பயங்கர கோபமா பேசுறாரு. கோமதியும் இரு இரு நான் பொறுமையா பேசுறேன் அப்படின்னு சொல்லும் போதே அங்க ராஜி இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நேரா போய் நம்ம மீனா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மீனாக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்ன அக்கா டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களா? எனக்கு ஒரு ஃபோனும் கூட அக்கா பண்ணி இதை பத்தி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க மீனா. ஆமாக்கா, நானும் இதை கேட்டுட்டு பயங்கர ஷாக் ஆயிட்டேன்க்கா. எனக்கும் இப்படிலாம் நடக்கணும்னு தெரியவே தெரியாது. பயங்கர ஷாக்கா தான் இருந்தது. எப்படி மயிலாக்காக டிவோர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. மீனாவும் அதுதான்க்கா எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு ராஜி மீனா 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ வீட்டுல என்னதான் ராஜி நடந்துட்டு இருக்கு? அக்கா மாமா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காரு. எப்படியோ மயிலக்கா கிட்ட இருந்து டிவோர்ஸ் கிடைக்க போகுதுன்னு. ஆனா நம்ம அத்தைக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. மாமா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, எப்படியாச்சும் மயில வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும், மயிலக்காவும் பாப்பாவும் இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மாமா ஒண்ணு புடி கொடுத்து பேசுற மாதிரியே தெரியல. அக்கா உங்ககிட்ட எனக்கு ஒண்ணு கேட்கணும்னு டவுட்டுக்கா. இந்த ஒரு பொண்ணை பத்தி மாமா பேசிட்டு இருந்தாங்கல்ல, அது ஒருவேளை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவாரோ மாமா அப்படின்னு சொல்லவும், மயிலக்கா பிரெக்னண்டா இருக்காங்க ராஜி. மயிலக்கா கூட சேர்ந்து வாழ்றதுதான் மாமாக்கு நல்லது. அந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகுறதுன்னு நினைச்சு பாத்தியா ராஜி அப்படின்னு சொல்லவும், நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா மாமாக்கு தான் மயிலக்காவை பிடிக்கலையே. சரவண மாமா மயிலக்கா பேரை எடுத்தாவே பயங்கர கோவப்படுறாரு. என்னதான்க்கா இப்ப நடக்க போகுது தெரியல, பாக்கலாம். ஆமா வேற என்ன ஓடிட்டு இருக்கு? இப்போ சரவண மாமா வந்தோடனே மாமா மயிலக்காவை சரவண மாமா ஏத்துக்கணும் அப்படிங்கறத மாமாவை சொல்லியிருக்காங்க அத்தை. இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியலக்கா, எனக்கும் ஒரே யோசனையா தான் இருக்கு அப்படின்னு ராஜி சொல்றாங்க. சரி நான் வர்றேன் இரு அப்படிங்கிறாங்க. எனக்கா இந்நேரத்துல மாமா திட்ட மாட்டாரா செந்தில் மாமா? அதெல்லாம் திட்ட மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன், நான் வெய் போன நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க மீனா. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த செந்தில் சொல்றாரு, ஆமா அக்கா தங்கச்சி 2 பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா அப்படிங்க. ஏங்க இன்னைக்கு கோர்ட்டு ஹியரிங் தெரியுமா உங்களுக்கு? ஆமா அண்ணன் சொல்லிட்டு இருந்தது, நானும் மறந்துட்டேன். இன்னைக்கு ஹியரிங்னு மறந்துட்டேன் மீனா. ஆமா என்னாச்சாமா? மாமாக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி மயிலக்கா சொல்லிட்டாங்களாமா அப்படின்னு. சூப்பர் அப்படின்னு சொல்றாரு செந்தில். அதுக்கு மீனா சொல்றாங்க, என்னங்க சூப்பரு, மயிலக்கா கர்ப்பமா இருக்காங்க, நம்ம வீட்டோட முதல் வாரிசு அவங்க சுமந்துட்டு இருக்காங்க. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, அவங்கள பத்திலாம் நீ பேசாத, நான் செம்ம காண்ட்ல இருக்கேன். அவங்க பண்ணது எதுவுமே உனக்கு நினைப்பே இல்லையா மீனா? நம்ம குடும்பத்தோட கூட்டிட்டு போய் அவங்கள நம்மள எல்லாத்தையும் ஜெயில வச்சாங்க அவங்க. ஆனா அதுவும் கூட உனக்கு ஞாபகம் இல்லாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. அண்ணனுக்கு இந்த மயிலு கூட டிவோர்ஸ் நடந்தா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி நீங்க என்னத்தோ யோசனை பண்ணிட்டு இருங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. எந்த வீட்டுக்கு? வேற எங்க, நம்ம வீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. மீனா எதுக்கு போறா அப்படின்னு கேக்குறாரு செந்தில். வேற எதுக்குங்க போறேன், சரவண மாமா கிட்ட இன்னைக்கு உடனே என்ன முடிவுன்னு அத்தை மாமா கிட்ட கேட்க சொல்லியிருக்காங்க. நானும் போய் என்னன்னு பாத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லவும் செந்தில் சொல்றாரு, எதுக்கு? அங்க போய் அந்த மயிலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கா? நீ ஒண்ணும் வேணாம், பேசாம உட்காரு. ஏங்க அப்படிலாம் இருக்க முடியாதுங்க, நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனைங்க என்னன்னு போய் பார்க்கணும். நான் அத்தைக்கு சப்போர்ட்டா நிக்க வேணாமா? ஆமா ஆமா நீ பண்றதெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது மீனா, வேண்டாம் அப்படிங்கிறாங்க செந்தில். இருந்தாலும் கேக்குற மாதிரி இல்ல, சல்லுன்னு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இவரும் ஏன் மீனா நில்லு மீனா, நானாச்சும் கொண்டு வந்து விடுறேன் வா, நைட் நேரம்னு சொல்லிட்டு ஆட்டோல 2 பேரும் செந்தில் மீனா அப்புறம் 2 பேரும் வர்றாங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே பாத்தீங்கன்னா, என்னடி இந்நேரத்துல வந்திருக்க அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. ராஜி சொன்னா சரவண மாமாட்ட இன்னைக்கு பேச போறீங்கன்னு, அதான் என்னன்னு கேட்கலான்ட்டு வந்தோம் தான் அப்படின்னு மீனா சொல்றாங்க. அதுக்குள்ள உங்க அக்காட்ட சொல்லிட்டியாடி அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க ராஜி திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா கோமதி ராஜி எல்லாம் ரூம்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கிச்சன்ல தான் எப்படியாச்சு சரவண மனசை மாத்தி மயில வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு ஐடியால தான் கோமதி பேசிட்டு இருக்காங்க. அத்தை கவலைப்படாதீங்க அத்தை, மாமா எப்படியாச்சும் பேசி மனசை மாத்திருவாரு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போதே சரவணன் வீட்டுக்குள்ள வர்றாரு. பாண்டின்னு உட்காந்து ஒரே யோசனையில் இருக்காரு. ஏன்னா என்ன பேசுறேன்னு தெரியல, சரவணன் பக்கம் பேச முடியல, மயிலு பக்கமும் பேச முடியல, ஒரே குழப்பத்துல உட்காந்து இருக்காரு பாண்டியன். கரெக்டாங்க சரவணன் வர்றாரு. அப்பா என்னப்பா கடைக்கு வராம இங்க உட்காந்துருக்கீங்க, நீங்க கூட எங்கேயோ வசூலுக்கோ எதுக்கோ போயிருக்கீங்கன்னு நினைச்சேன்ப்பா, கடைசியில என்னடானா இங்க வீட்டுல இருக்கீங்க, கடைக்கு வந்திருக்கலாம்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. டேய்
கணக்கெல்லாம் பார்த்துட்டியாடா? எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, அதான் வந்தேன். கணக்கு பார்த்துட்டியல்ல? பார்த்துட்டேன்ப்பா. சரி, ஓகே. கோமதி, கோமதி அப்படின்னு கூப்பிடுறாரு. ஏய், வந்துட்டான் போல இருக்குடி சரவணன், அதுக்கு தான் கூப்பிடுறாங்க, வாங்கடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி மீனாவே ராஜையும் கூப்பிட்டுட்டு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. கோமதி கொஞ்சம் காஃபி கொண்டு வந்து கொடு சரவணனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா வேண்டாம்மா, காஃபி எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இருட சரவணா, எடுத்துட்டு வந்து தர்றேன் அப்படின்னு சொல்றாங்கம்மா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது, எங்கடா எனக்கு வேற பயங்கரமா கால்வலி வேறையா, காஃபி எல்லாம் போடவே முடியறது இல்ல. எனக்குன்னு ஒரு மருமக வீட்டுல இருந்தா மயிலுன்னு, அவ தான் அத்தனை வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தா. இப்பதான் அவ இல்லையே அப்படின்னு சொல்லும் போது, அம்மா தாயே, எனக்கு காஃபியே வேண்டாம், நான் உங்ககிட்ட கேட்கவும் இல்லம்மா. ஏமா உங்ககிட்ட ஒண்ணு கேக்கட்டா? ஏன் மயில் தான் வேலை செய்யணுமா? ராஜ்யமா இருக்கால, அவளை செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், எங்கடா செய்யறா, அவ படிப்பு படிப்புன்னு அங்கேயே போயிடுறேன், எனக்கு கிச்சன்ல உதவியே பண்றது இல்ல அப்படின்னு ஷாக்கா பாக்குறாங்க. ராஜி நம்ம அத்தை என்னத்த அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஆனா அதெல்லாம் சும்மா அடி அப்படின்னு கண்ணடிக்கிறாங்க. ராஜிய பார்த்து கோமதி, ஓ அத்தை வேற ஒரு பிளான பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம மீனாக்கு ராஜிக்கும் தெரிஞ்சிருது. ஆமா ஆமா, எனக்கும் படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு மாமா, அதனால அத்தைக்கு ஹெல்ப்பே பண்ண முடியல என்று சொல்லும் போதே நம்ம மீனா சொல்றாங்க, ஆமா மயிலக்கா இருந்த வரைக்கும் அத்தைக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, அவங்க பாட்டுல எல்லாம் செஞ்சு வச்சிருவாங்க. ராணி மாதிரி கால் மேல காலை போட்டு உக்காந்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க அத்தை இல்லத்த அப்படின்னு மீனா சொல்லவும், ஆமா ஆமா அப்படின்னு தலையாட்டுறாங்க. கோமதி, இங்க பாருப்பா, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னத்துக்கு இதுக்கு அடி போடுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுப்பா. அம்மா ஒண்ணு வேணா பண்ணலாமா, மயில நீங்க கூட்டிட்டு வந்து வீட்டிலேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. டே நிஜமா தான் சொல்றேன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பாடா அப்படிங்கிற மாதிரி மீனா நினைச்சிட்டு இருக்காங்க. இவன் என்னடா இப்படி திடீர்னு பேசுறானே அப்படின்னு பாண்டியன் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அவளை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல வச்சா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், நான் இங்க இருந்து போயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் யாருக்கும் தெரியாத கண்காணாத இடத்துக்கு எங்கேயாச்சும் நான் போயிருவேன், அதுக்கப்புறம் நான் இங்க வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி செந்தில் சொல்றாரு. இதை கேட்டோன்னே போச்சு போ, வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறிடுச்சா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. கோமதி, என்னடி பாத்துக்கிட்டு இருக்கிற, போய் அவனுக்கு போய் ஒரு டீயை போட்டு கொண்டு வந்து கொடு சரவணனுக்கு அப்படின்னு சொல்றாரு. பாண்டியன், அதெல்லாம் போட முடியாது போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சோஃபால செம்ம காண்டில் வந்து உட்காடுறாங்க. இங்க பாரு சரவணா, நம்ம வீட்டு வாரிச மயில வயதுல சுமந்துட்டு இருக்காடா, அந்த வாரிசு இங்கதான்டா வளரணும். மா நான் இப்பவும் உங்ககிட்ட சொல்றேம்மா, புரிஞ்சுக்குங்க, நான் குழந்தைய பத்தி எதுவுமே சொல்ல, அந்த குழந்தைய நல்லா வளர்த்துவோம்மா. நானு ஒரு அப்பாவா அந்த குழந்தைய எப்படி பாத்துக்கணுமோ நான் நல்லா பாத்துக்குவேன், ஆனா அந்த மயில் எனக்கு வேண்டாம். டேய் என்னடா பேசிட்டு இருக்க, அந்த குழந்தைக்கு வளர்த்துறதுக்கெல்லாம் அம்மா இருக்கணும்லடா, அவங்க அம்மாவா அவங்க அம்மா வீட்டுல விட்டு போட்டு அந்த குழந்தைய இங்க தூக்கிட்டு வந்து என்னடா பண்றது? சரி விடு, அப்படியே குழந்தைய பாத்துக்கிறனாலும் ஒவ்வொரு தடவையும் அவங்க அம்மா வீட்டுல தானே மயில் இருக்கிறான்னு வச்சுக்கோ, அவங்க அம்மா வீட்டுல தான் நீ போய் போய் பார்க்கணும், அப்ப என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லவும், மா இப்பயும் சொல்றேன் நல்லா கேட்டுக்குங்கம்மா, மயிலு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் குழந்தைய பார்க்க முடியாதுன்னு சொல்லட்டும், அந்த குழந்தைய நான் தூக்கிட்டு வந்து வளர்த்திடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. டேய் இதெல்லாம் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காதடையா அப்படின்னு புடிச்சு திட்டுறாரு பாண்டியன். அப்பா என்னப்பா நீங்களுமா அப்படின்னு சொல்லும். பின் என்னடா நீ பேசுறத பார்த்தா எனக்கு கோவம் தாண்டா வருது அப்படின்னு பாண்டியன் திட்டுறாரு. அப்பா நீங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டு பேசுறீங்களேப்பா, உங்களுக்கே நல்லா இருக்கா அப்படின்னு சரவணன் பேசுறாரு. டேய் ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிற, அப்பா கிட்டையும் புடி கொடுத்தே பேச மாட்டேங்கிற, எங்கிட்டையும் புடி கொடுத்து பேச மாட்டேங்கிற, உன்னோட முடிவு தான் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா இப்பயும் சரி எப்பயும் சரி அந்த மயிலு எனக்கு வேண்டாம், அவ இனிமேல் என்னோட வாழ்க்கையில இல்ல, அவ்வளவுதாம்மா, நீங்களே முடிவு எடுத்துக்குங்க, வேணும்னா உங்க இஷ்டம், மயிலை கூட்டிட்டு வந்து வைங்க, நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன், இல்ல நான் தான் உங்களுக்கு முக்கியம் நினைச்சீங்கன்னா நான் இங்க இருக்கேன், மயிலை கூட்டிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏண்டி இவன் எடக்கு முடக்காவே பேசிட்டு இருக்கான், இவங்கிட்ட என்னத்த பேசுறது அப்படின்னு பாண்டியன் சொல்லும் போது, கோமதி இங்க பாருடா சரவணா, எனக்கு என் பேரப்புள்ள வேணும், மயிலு இங்க வந்தாகணும், அவ்வளவுதான், என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது, மயில் இங்க வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம மீனா சொல்றாங்க ராஜிக்கிட்ட, அத்தை எவ்வளவு சூப்பரா ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தியா ராஜி, அக்கா ஏக்கா நீங்க வேற, மாமா செம்ம டென்ஷன்ல இருக்காங்க, சும்மா இருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா மயிலுமேக்கு கொஞ்ச நாச்சு சப்போர்ட் பண்ணலாம்னு தோணினாலும் எல்லாத்தையும் ஜெயில தூக்கி வச்சாங்கல்ல, அதுல செம்ம காண்டாயிட்டாங்க. ராஜியும் ஒரு பக்கம் ஒரு சாஃப்ட்காரன் மயிலுக்கிட்ட இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் கோவம் தான் இருக்கு, அதனால சப்போர்ட் பண்ணாமே அவங்களும் இருக்காங்க. இப்ப எதனாதான்டா சொல்ற, மயில போய் கடையில கூட்டிட்டு வந்துடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க, நான் இவ்வளவு நேரம் பேசல உங்களுக்கு தெரியலையா, இங்க பாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு என் பேரப்புள்ள இங்கதான் வளரணும், மயிலே இங்கதான் இருக்கணும்
அவ்வளவுதான், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நாளைக்கு காலையில நாங்க எல்லாரும் போய் மயிலை கூட்டிட்டு வர போறோம். ஏங்க நான் சொல்றது சரிதானா அப்படிங்கவும் ஒன்னும் தலையாட்டாம அமைதியா உட்காந்துருக்காரு பாண்டியன். என்னங்க நீங்களும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க வரடா, நீ வேற பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்மா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு போதும் நிறுத்துடா. எல்லாரும் ஊரு பூரம் சொல்லிட்டு இருக்காங்க நீ ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கேன்னு. எங்களுக்கு தெரியாதா என்ன நினைச்சிட்டு இருக்கியா? அந்த பொண்ணை மனசுல நினைச்சிட்டு மயில கீழே விடணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, அப்புறம் இருக்குது உனக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா செந்தில் சொல்றாருமா, நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுட்டு பேசுங்கம்மா. அண்ணன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அந்த குழந்தை நம்ம வீட்டு வாரிசு தான். அதுக்காக அண்ணனோட மனசை கெடுத்துக்கிட்டு அவங்க கூட வாழணும்னு நினைக்கிறியா? இதே உனக்கே நியாயமா இருக்கா? பிடிக்காத ஒருத்தரை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு உங்க வீட்டுல சொன்னோடனே நீ அப்பாவை கூட்டிட்டு ஓடி வந்துட்டே இல்ல? ஏன் உங்க அண்ணன் கஷ்டப்படுவாருன்னு நீ அந்த ஆளவே கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படின்னு செந்தில் கேட்கவும், என்னடா உங்க அண்ணனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்கியா? அது வேற விஷயம்டா, இது வேற விஷயம். நம்ம வாரிசு அவ வயித்துல வளர்ந்துட்டு இருக்குடா, அந்த வாரிசை விட்டு கொடுக்க சொல்றியாடா என்னைய அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசிட்டு இருக்கிறாங்க. ஏங்க அத்தை தான் பேசிட்டு இருக்காங்கல்ல, அப்புறம் இருக்குங்க நீங்க குறுக்கால பேசிட்டு இருக்கீங்க, பேசாம இருங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஓஹோ, அத்தை மருமகளும் ஒன்னா சேர்ந்தாச்சா? அவ்வளவுதான், நம்ம பேச்சு நீ எங்க எடுபட போகுது, என்னமோ பண்ணுங்க அப்படின்ட்டு கோவமா அங்க இருந்து போறாரு செந்தில். இப்போ என்னடா முடிவெடுத்திருக்க? நாளைக்கு போய் நாங்க மயில கூப்பிட போறோம். நீ வர்றையா வரலையா? அதான் பதில். வரனா வா, வரலன்னா இரு. ஏங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்காரு பாண்டியன். டேய், இதுதான்டா இந்த நாட்டாமையோட தீர்ப்பு. நாளைக்கு போய் மயில கூட்டிட்டு வர போறோம் நாங்க எல்லாரும். நீ வந்தாவா, வராட்டி போ. அதே மாதிரி நீ இருந்தா இரு, இல்லாட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா கோவமா போயிடுறாங்க. கோமதி, அப்பா என்னப்பா அம்மா பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், டே கொஞ்சம் பொறுமையா இருடா, நான் உங்க அம்மா கிட்ட பேசுறேன். கோமதி சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான்டா. நம்ம வீட்டு வாரிசு அந்த குழந்தைய போய் அங்க வளர்த்து விடுறதெல்லாம் தப்புடா. இங்க வந்துடுறதான் நல்லதுன்னு நினைக்கிறேன் மயில அப்படின்னு. அப்பா நீங்களுமாப்பா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவ எவ்வளவு பெரிய ஒரு தப்பு பண்ணிருக்கா, அதெல்லாம் உங்க கண்ணுக்கே தெரியலையாப்பா அப்படின்னு பயங்கர காண்டுல சரவணனும் எவ்வளவோ சொல்றாரு. அதெல்லாம் கேட்கல. பாண்டியன் சொல்றாரு, டே உங்க அம்மா இவ்வளவு பிடிவாதமா இருந்து நான் பார்த்ததே இல்லடா. கோமதி என்னமோ இவ்வளவு பிடிவாதமா இருக்கா, ஏன்னா நான் பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. ஆனா கோமதி கிட்ட எந்த ஒரு விஷயத்த பத்தியும் அவர் பேசவே இல்லை. சரவணன் கிட்ட கோமதி கிட்ட பேசுறேன்ட்டு போன மனுஷன் அங்க போய் படுத்து தூங்கிடுறாரு. ஏன்னா கோமதி கிட்ட கண்டிப்பா பேச முடியாது, பேசினா அவ்வளவுதான், மறுபடியும் அங்க லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கின மாதிரி இங்கேயும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுருவாங்கடா அப்படின்ட்டு அமைதியா இருந்துக்கிறாரு பாண்டியன். பாண்டியனுக்கு அவங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு யோசனை பண்றாரு. அந்த பேரப்பிள்ளைய நினைக்கிறப்ப மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா தன்னோட பையனோட வாழ்க்கை வீணாக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா போன தடவை அஞ்சலியை கல்யாணம் பண்றதுக்கு இவர் வேண்டாம்னு சொன்னனாலதான் இந்த வாழ்க்கையை இவங்க அமைச்சு கொடுத்தாங்க. அதுவும் வீணா போச்சுல்ல, அதனால தலையிட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு. காலையில ஆகுது. மீனாவை காலையிலேயே வர சொல்லிட்டாங்க கோமதி. அதனால ரெடியாகி வந்துடுறாங்க மீனாவும். ராஜியை இன்னைக்கு காலேஜுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம மயில கூட்டிட்டு வர போறோம்ல அப்படின்னு எல்லாம் பேசிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. செந்திலி இதுல உடன்பாடு இல்லாதனால அவரும் ஆபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாரு. கதிருக்கும் இதுல பெருசா விருப்பம் இல்லை. சோ கதிரும் அங்க இருந்து வேலைக்கு கிளம்பிடுறாரு. இப்ப ராஜி, மீனா, கோமதி எல்லாரும் இருக்காங்க. கடைக்கு போயிட்டு அப்பதான் வர்றாரு பாண்டியன். கோமதி கேக்குறாங்க, ஏங்க என்னங்க நீங்க இவ்வளவு லேட் ஆகி வந்துட்டு இருக்கிறீங்க? நம்ம போய் மயில கூட்டிட்டு வரணும்ல. ஏன் மீனா, மயில வீட்டுல சொல்லிட்டு இந்த விஷயத்த சொல்லல, நம்ம சர்ப்ரைஸா போய் மயிலக்காவை கூட்டிட்டு வந்துடலாம் சரியா அப்படின்னு சொல்றாங்க மீனா. ஓகே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ராஜிக்கும் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அவங்களும் அமைதியா இருக்காங்க. என்னடி நீ பாட்டுல அமைதியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க காலேஜ் போக வேண்டாம்னு சொன்னீங்க, நான் லீவ் எடுத்துட்டு ரெடியா இருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ராஜி. பாண்டியன் ரெடி ஆகாம உட்காந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தா கோமதி, ஏங்க இப்படி இருக்கீங்க, சீக்கிரம் போய் ரெடியாங்க. ஆமா ஏ அரசி, ஏமா போய் சரவணனை கூட்டிட்டு அவன் ரெடி ஆனானா என்னமோ தெரியல அப்படின்னு சொல்றாங்க. போய் பாக்குறாங்க, ரூம்ல சரவணன் இல்ல. அம்மா சரவணன் இங்க இல்லம்மா அப்படின்னு அரசி சொல்றாங்க. அப்போ ஒரு வேளை கடைக்கு போயிருப்போனா, சரவணனுக்கு போன் போடு அப்படின்னு சொல்லவும், நான் கடையில இருந்து தாண்டி வர்றேன், காலையில சரவணன் வரவே இல்லையே அப்படின்னு சொல்றாரு பாண்டியன். என்ன வரவே இல்லையா? சரவணனுக்கு முதல்ல போன் போடுற அப்படின்னு சொல்றாங்க அரசு கிட்ட. அரசியும் கால் பண்றாங்க. ஆனா சரவணன் போனை அட்டன் பண்ணவே இல்லை. இத பார்க்கும்போது பகீர்னு ஆகுது பாண்டியனுக்கு. ஏன்னா நேத்தே சொன்னாரு, மயில நீங்க கூட்டிட்டு வர்றீங்கன்னா நான் வீட்டுல இருக்க மாட்டேன், எங்கேயாச்சும் போயிருவேன்னு சொன்னாங்கல்ல. ஒருவேளை அவன் கோச்சிட்டு போயிட்டானோ அப்படின்னு நினைச்சு ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. ஆனா கோமதிக்கு அதெல்லாம் கவலையே இல்லை. என் பேரப்பிள்ளைய நான் கூட்டிட்டு வந்தே ஆகணும், சரவணன் வந்தாலும் சரி போன் எடுக்காட்டியும் சரி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பாண்டியன் சொல்றாங்க, ஏண்டி நேத்தே அவன் சொன்னான்ல, இந்த மயிலுப்புள்ளைய கூட்டிட்டு வந்தா இவன் என் வீட்டை விட்டு போயிருவேன்,
கண்காணாத இடத்துக்கு போயிருவேன்னு சொல்லியிருக்கான். நீ இப்ப கூட்டிட்டு வரேன்னு சொல்ற, என்னடி இது அப்படின்னு கேக்குறாங்க. ஏங்க, அவன் அப்படித்தாங்க சொல்லுவான். 2 நாளைக்கு விட்டோம்னா எல்லாம் சரியா போயிடும். மறுபடியும் வீட்டுக்கு வந்துருவான். அவனுக்கு வீட விட்டா வேற என்ன கதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. என்னமோடி நீ சொல்றப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாண்டியன் போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறாங்க. சரவணனுக்கு திரும்ப திரும்ப அரசி கால் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா சரவணன் போனை அட்டன் பண்ணவே இல்லை. பாண்டியன் ரெடியாகி வந்தோடனே சரி போலாம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பரப்படுறாங்க. அப்போ அரசு சொல்றாங்கம்மா, அண்ணன் போனை அட்டன் பண்ணவே மாட்டேங்குது, எனக்கு பயமா இருக்குமா, அண்ணன் கோவிச்சுக்கிட்டு எங்கேயாச்சும் போயிட போதுமா, ப்ளீஸ்மா கொஞ்ச நேரம் டைம் கொடுக்கலாமா அண்ணனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ராஜியும் சொல்றாங்க, ஆமா அத்தை, மாமாக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாமே, அவங்களும் ஒரு நல்ல முடிவை எடுக்கட்டுமே அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் டைம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாதுடி, உடனே எடுத்தோம் கவுத்தோன்னு செஞ்சோம்னா தான் இதுக்கெல்லாம் கரெக்டா வரும் அப்படின்னு சொல்றாங்க. கேட்கற மாதிரியே இல்ல. கோமதியும் என்னடா பண்றது, வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சரி போலான்ட்டு போறாங்க. சரி அரசி, நாங்க போய் உங்க அண்ணிய கூட்டிட்டு வந்துடுறோம், நீ போய் வீட்டெல்லாம் கதவை சாத்திக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. அப்போ ஒரு ஆட்டோ வந்து நிக்குது. என்னது ஆட்டோல யாரு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா சரவணன் ஃபர்ஸ்ட் இறங்குறாரு. பார்த்தா மாலையங்கழுத்துமா வந்து நிக்கிறாரு சரவணன். கூடவே பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சலியும் வர்றாங்க. அஞ்சலிய கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரு சரவணன். இத பார்த்தோன்னே கோமதிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. நம்ம பாண்டியனும் பயங்கர ஷாக்கு. ஏன்னா அவன் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாரு சரவணன், ஆனா இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை பாண்டியனுக்கும். என்னடா இப்படி பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு பாண்டியன். ஆனா கோமதிக்கு பாத்தீங்கன்னா பயங்கர கோபம் வருது. என்னடா பண்ணி வச்சிருக்க, அங்க ஒருத்திக்கு டிவோர்ஸும் கூட கொடுக்காம வயிற்றுல புள்ளைய வச்சிட்டு இருக்கா ஒருத்தி, அவ கூட வாழாம இன்னொருத்தைய கூட்டிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணுமே பேசாம சரவணன் அமைதியா இருக்காரு. அத்த, நான் ஏற்கனவே சொன்னேன்ல அத்த, ஒரு பொண்ணு கூட அவங்க பழகிட்டு இருக்காங்க மாமான்னு, நீங்க தான் கேட்க மாட்டேன்ட்டீங்க. அப்பதான் நம்ம கோமதி சொல்றாங்க, ஏய் நான் ஏற்கனவே கண்டிச்சேன்டி, அவன் இல்லவே இல்லைன்னு சொன்னான் அப்படிங்கும் போதே ராஜி சொல்றாங்க, இவங்க கூட பேசிட்டு இருந்தது நானும் கேட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அப்பதான் வண்டியில வந்து இறங்குறாரு செந்தில். செந்தில் வண்டியில வந்து இறங்குறத பார்த்தோடனே, ஏய் செந்தில் பாத்தியாடா உங்க அண்ணன் பண்ண வேலையை, என்ன ஒரு காரியம் பண்ணி வச்சிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லும் போது அமைதியா நின்றுட்டு இருக்காரு செந்தில். அதை பார்த்துட்டு, என்னங்க அமைதியா நின்றுட்டு இருக்கீங்க, அவங்க மாமா பண்ணிருக்க விஷயத்த பாத்தீங்களா, வேற யாரோ ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குன்னு சொல்றதுக்கு யாராச்சும் ஒருத்தர் கேட்டீங்களா, இப்ப பாருங்க எப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லவும் அமைதியாவே செந்தில் நின்றுட்டு இருக்காரு. அடுத்ததே கொஞ்ச நேரத்துல பார்த்தா கதிர் வர்றாரு. கதிர்கிட்டையும், பாருடா உங்க அண்ணன் எப்படி செஞ்சு வச்சிருக்காரு, முதல்ல அவனை வெளியே போ சொல்லு அப்படின்னு கோமதி திட்டுறாங்க. ஆனா செந்தில் கதிர் 2 பேரும் அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்க்கும் போதே மீனாக்கு சந்தேகம் வருது. என்னடா இது, இவங்க 2 பேரும் அவங்க அண்ணன் மேல கோவப்படாம அமைதியா நிக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு, என்னங்க இங்க அமைதியா நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது, அண்ணன் செஞ்சதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேக்குறாரு செந்தில். ஏய் என்னடா பேசிட்டு இருக்க, உங்க அண்ணனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவனுக்கு குழந்தை பிறக்க போகுதுடா, இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான், அண்ணன் செஞ்சது என்னன்னு கேக்குற அப்படிங்கவும் கதிர் சொல்றாரு, அம்மா விடுமா, அண்ணன் செஞ்சதுதான் கரெக்டுமா, அதான் அவங்க டிவோர்ஸ் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு கதிர் சொல்றாரு. என்னடா பேசிட்டு இருக்க, உங்க அண்ணி கர்ப்பமா இருக்கா தெரியுமில்ல. அம்மா தெரியுமா, எல்லாம் அண்ணா அதெல்லாம் பாத்துக்குவாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல டிவோர்ஸ் கிடைக்க போகுதுல, இப்ப கல்யாணம் ஆனா ஒன்னும் தப்பெல்லாம் இல்லை, எப்படியும் டிவோர்ஸ் கிடைக்க போகுது, அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் மேரேஜ் வேணா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை பார்த்துட்டு பாண்டியன் சொல்றாரு, என்னடா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த வீட்டுல நான் எதுக்குடா உட்காந்துட்டு இருக்க பெரிய மனுஷன்னு நீங்க இங்கெல்லாம் முடிவெடுத்துக்கிறீங்க எல்லாம். டேய் சரவணா, எத்தனை தடவை சொன்ன சரவணா, அந்த பொண்ணு மேல ஆசைப்படுறேன்னு எனக்கு தெரியும், நீ அந்த பொண்ணத்தான் கல்யாணம் பண்றேன்னு தெரியும். டேய் இந்த விஷயத்த என்கிட்ட முதல்ல சொல்லி இருக்கணும், நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்ல அப்படின்னு சொல்லவும், என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லவும், ஆமா கோமதி, இந்த பொண்ணுதான் தேவி அப்படின்னு சொல்றாரு. திருன்னு முழிக்கிறாங்க கோமதி. மீனாக்கும் ராஜிக்கும் ஒன்னும் புரியல, அப்படி குழம்பி போறாங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, சரவணா ஒரு பொண்ணை முதல்ல விரும்பிட்டு இருந்தான்ல, அந்த பொண்ணுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் அத்தனையும் சொல்றாரு. பாண்டியன் இதை கேட்டு அப்படியே தின்னு டபக்குன்னு உக்காந்துடுறாங்க. கோமதி, ஏமா அவனுக்கு தான் அறிவு இல்ல, கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னா உனக்கு எங்க அறிவு போச்சு, அவனுக்கு குழந்தை பிறக்க போகுதுமா, அந்த இதுவும் கூட இல்லாம அவனை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிய அப்படின்னு சொல்லவும், மா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இனிமேல் அவ கூட என்னால வாழ முடியாது, எனக்கு அந்த குழந்தை இப்பயே கையில கொடுத்தால் நானும் அஞ்சலியும் சேர்ந்து வளர்த்துவோம்மா, எங்க குழந்தையா நாங்க வளர்த்துக்குவோம்மா, ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து அவ கூட சேர்த்து வைக்கணும்னு பிளான் பண்ணீங்க பாருங்க, அதனாலதான் இந்த திடீர் முடிவு எடுக்க வேண்டியதாயிருச்சு அப்படின்னு சொல்லும் போதே செந்தில் சொல்றாரு, ஆமாமா, நீங்க பாட்டுல மறுபடியும் அந்த லேடிய கூட்டிட்டு வந்து இங்க வைக்கிறேன்னு சொல்லுவீங்க, எங்க அண்ணன் மறுபடியும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணுமோ, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அதனாலதான் எங்க அண்ணனுக்கு நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோடனே, என்னடா சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க கோமதி. அப்பதான் கதிர் சொல்றாரு, ஆமாமா, அண்ணனுக்கு நாங்க 2 பேர் தான் கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னு
அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கு. ஏங்க உங்களுக்கு அறிவு கொஞ்சனாச்சும் இருக்குங்களா அப்படின்னு கேக்குறாங்க மீனா செந்தில. ஆமாண்டி, எனக்கு அறிவு இருக்கிறதுனாலதான் எங்க அண்ணனுக்கு இந்த புடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சோம். முதல்ல அவ்வளோ கஷ்டப்படுச்சு எங்க அண்ணன் இவங்க கல்யாணம் பண்ணி போயிட்டாங்கன்னு. என்ன ஒரு கஷ்டப்படுச்சுன்னு எனக்கும் கதிருக்கும் மட்டும்தான் தெரியும். இதோ நின்றுட்டு இருக்காரு இப்போ, எந்த ஒரு ஆட்சேபனையும் சொல்லாம நிக்கிறாரு எங்க அப்பா. அவரு தான் இந்த கல்யாணத்தை பண்ண விடாம பண்ணாரு. இப்ப அவருக்கே புரிஞ்சு போச்சு. அதனாலதான் அவர் அமைதியா நின்றுட்டு இருக்காரு. எங்க அண்ணன் செஞ்சது தப்பு இல்லைன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏமா நீ தையா தக்கான குதிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோடனே பாத்தீங்கன்னா கோவம் வந்துருது கோமதிக்கு. வந்து செந்தில், சரவணன், கதிர் 3 பேத்துக்கு பலார் 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 பலார்னு கன்னத்துல அடிக்கிறாங்க. சரவணன் சொல்றாருமா, நீங்க எத்தனை தான் அடிச்சாலும் சரிம்மா, அந்த மயிலு கூட என்னால வாழ முடியாது. எனக்கு அஞ்சலி தான் பிடிச்சிருக்குமா. அஞ்சலியை பிடிச்சிருந்தும் அப்பானாலதான் நான் கல்யாணம் பண்ணாம அஞ்சலியை விட்டேன். ஆனா இப்போ அஞ்சலியை கைவிடுறதா இல்ல, அவளுக்கு வாக்கு கொடுத்துருக்கம்மா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி. அந்த வாக்கை நிறைவேற்றணும். நான் மெதுவா டிவோர்ஸ் ஆன பின்னாடி வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க இருக்கிற நிலைமையை பார்த்தா இப்பவே அந்த மயிலை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சுக்குவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லும் போது, ஆனா எதுக்கு பயந்துகிட்டு நீ இப்படி பேசிட்டு இருக்க, நான் நடந்ததை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது. சரவணன் மொட்டை மாடியில் நின்று யோசனை பண்ணிட்டு இருக்காரு. செந்தில் கரெக்டா போன் பண்றாரு. நடந்த விஷயத்தெல்லாம் சரவணனும் சொல்றாங்க. செந்தில், அண்ணன் ஆமாண்ணே, அதனாலதான் நீங்க பேசிட்டு இருக்கிறப்ப நான் கோவப்பட்டுட்டு போனேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதுதான் சரவணன் அஞ்சலியை பத்திய விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு செந்தில் ஒரு முடிவு எடுக்கிறாரு. பேசாம நீ அவங்களவே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. என்னடா பேசிட்டு இருக்க, எப்படி கல்யாணம் பண்ண முடியும், விவசாயம் இன்னும் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா சரவணன் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஒரு நிமிஷம் நான் கதிருக்கும் கான்ஃபரன்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு கான்ஃபரன்ஸ் கார்டு கதிருக்கும் போட்டு செந்தில், சரவணன், கதிர் 3 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. கதிருக்கும் நான் மயிலரும் பிடிக்காதா, அதனால என்ன சொல்றாருன்னா, கதிரு விட்டா இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மயிலை மறுபடியும் அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. அதனால செந்தில் அண்ணன் சொல்றதான் கரெக்ட் அண்ணன். நம்ம உனக்கு பிடிச்ச அஞ்சலி இருக்காங்கல்ல, அவங்களை நீ கல்யாணம் பண்ணு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் என்ன வருதோ நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்படி பாத்தீங்கன்னா செந்திலும் சரி கதிரும் சரி தூபம் போட்டு போட்டு கடைசியில சரவணனோட மனசை மாத்திடுறாங்க. சரி என்ன ஆனாலும் சரி நான் அஞ்சலி கைவிட போறது இல்லைன்னு அவர் முடிவு ஏற்கனவே பண்ணிட்டாரு. ஆனா ஆமாண்ணா, நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டு தான். நான் அஞ்சலிக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி. அதனால கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் செந்தில் சொல்றாரு, இனி நாளை தள்ளி போடவே வேண்டாம். நாளைக்கு காலையிலேயே அம்மா, மீனா, ராஜி எல்லாம் போய் அந்த மயிலை கூட்டிட்டு வரேன்னு சொல்றாங்க. அதனால அவங்க போய் கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி உனக்கும் அஞ்சலிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு செந்தில் சொல்றாரு. கதிர் ஃபர்ஸ்ட் யோசனை பண்றாரு, எப்படிலாம் முடியுமாண்ண அப்படின்னு சொல்லவும், என்னால முடியும்டா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு செந்தில் சொல்றாரு. சரி நான் அண்ணனை கூட்டிட்டு காலையில வந்துடுறேன் அப்படின்னு கதிரும் சொல்லிடுறாரு. இவங்க பேசுன எல்லாத்தையும் யோசனை பண்ணி பாக்குறாரு சரவணன். சரிடா நீங்க சொல்றதே சரி, நான் அஞ்சலி கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன அஞ்சலி கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. அஞ்சலி ஃபர்ஸ்ட் தயங்கினாலும் அதுக்கப்புறம் உனக்காக நான் இதை கண்டிப்பா ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு அஞ்சலியும் சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் காலையில ஆகுது. கதிர் ஆக்சுவலா என்ன சொல்லிட்டு போயிருப்பாருன்னா, ராஜி கிட்ட எனக்கு ஒரு சவாரி இருக்கு, அதை நான் தான் போகணும்னு சொல்லி போய் சொல்லிட்டு கதிர் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருப்பாரு காலையிலேயே. செந்தில் ஆக்சுவலா என்ன சொல்லிட்டு போயிருப்பாருன்னா, நான் வேலைக்கு தான் போறேன், ஒரு முக்கியமான டியூட்டி இருக்கு, நேரத்திலே போகணும்னு சொல்லிட்டு அவரும் நேரத்திலே கிளம்பி போயிருப்பாரு. மீனாக்கு கொஞ்சம் கூட அதுல சந்தேகமே வராத அளவுக்கு பைபிள நடிச்சுட்டு போயிருச்சு. சரவணா ஆக்சுவலா இவங்க யாருக்கும் தெரியாம ரோட்டோட முக்கில் நின்றுட்டு இருப்பாங்க. கதிர் போய் பிக்கப் பண்ணிட்டு நேரா சரவணனுக்கு ட்ரெஸ் எல்லாம் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட நைட்டே சொல்லி வாங்கி வைக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா ஒரு துணி கடை வச்சிருக்காரு, அங்க சொல்லிட்டாங்க. கூடவே அவனோரு ஃப்ரெண்டு இருக்காரு, அவங்க அப்பா நகை கடை வச்சிருக்காரு, அங்க தாலியை வாங்கிக்கலாம்னு சொல்லி கதிர் சொல்லி நைட்டோட நைட்டா தாலி, சாரி, பட்டு சாரி, பட்டு வேஷ்டி சட்டை எல்லாத்தையுமே கதிர் ரெடி பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன கோயிலுக்கு போய் அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அஞ்சலிக்காக. சரவணன், செந்தில், கதிர் எல்லாரும் அஞ்சலியும் வந்தோடனே குருக்கள் கிட்ட சொல்லி பூஜையை நடத்தி தாலிய கட்டிடுறாரு சரவணன் அஞ்சலி கழுத்துல. இருந்தாலும் சரவணனுக்கு ஒரு பயம் என்னன்னா, ஏன்னா கோர்ட்ல டிவோர்ஸ் கேஸ் போய்கிட்டு இருக்கு, கல்யாணம் பண்றது தப்பு தானா அப்படின்னு சொல்லவும் செந்தில் சொல்றாரு, அண்ணன் இப்ப விட்டேன்னா உங்க எக்ஸ் இருக்காங்கல்ல, உங்க முதல் சம்சாரம், அவங்கள கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சுக்குவாங்க, நீங்க தலகளா நின்னாலும் உங்க காதலியே கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு இருப்பாரு. அதனால அவரும் கொஞ்சம் மனசு திருப்தியோட வந்துட்டாங்க. இப்போ நேரா வீட்டுக்கு வந்துட்டாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்களா. இதை கேட்டுட்டு செம்ம கோவத்துல இருக்காங்க கோமதி. அப்பதான் பாண்டியன் சொல்றாரு, கோமதி கொஞ்சம் அமைதியா இரு கோமதி, போன வாழ்க்கை தான் அவனுக்கு சரியா அமையல, இந்த வாழ்க்கைனாச்சு அவனுக்கு சரியா அமையட்டுமே, என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க,
வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்குது. இவன் ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருக்கான்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் கேஸ போட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும். அப்புறம் மயில் எப்படி வீட்டுக்கு வரும்மா? ஏம்மா திரும்ப திரும்ப அந்த மயிலு மயிலுன்னே சொல்லிக்கிட்டு இருக்க? நான் தான் சொல்லிட்டேனேம்மா. நான் அஞ்சலியை இப்போ கல்யாணம் பண்ணிட்டேன். அஞ்சலி என்னோட வைஃப். எனக்கு டிவோர்ஸ் கிடைக்க போகுது. அவங்க என்ன கேஸ் போட்டாலும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சரவணன் சொல்றாங்க. செந்தில் கதிர் 2 பேருமே சரவணனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. என்ன ஒரு கேஸ் போட்டாலும் நாங்க பாத்துக்கிறோம். ஆனா நீங்க யாராச்சும் போய் சரவணனுக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு அந்த மயிலுகிட்ட வத்தி வைக்காதீங்க. அதுவே போதும் அப்படின்னு சொல்றாரு செந்திலும். அதுக்கு ஆமஞ்சாமி போட்டுட்டு இருக்காரு கதிரும். பாண்டியன் பாத்தீங்கன்னா நம்ம சரவணனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. முதல்ல ஆரத்தை எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. சமக்கோவம் நான்லாம் ஆரத்தை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க வீட்டுக்குள்ள. கோமதி அப்புறம் நான் மீனாவை கூப்பிட்டு ஆரத்தை எடுக்க சொல்றாங்க. மீனாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் மீனா ராஜி 2 பேர் தான் ஆரத்தி எடுத்து சரவணனையும் அஞ்சலியும் உள்ள கூட்டிட்டு போறாங்க. சரவணன் அஞ்சலி 2 பேர்த்தையும் வீட்டுக்கு உள்ள கூட்டிட்டு போன பின்னாடி பாண்டியன் சொல்றாங்க, டேய் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்டா. நீ எப்படியாச்சு உங்க அம்மா கிட்ட பேசி இந்த கல்யாணத்துக்கு நான் பர்மிஷன் வாங்கியிருப்பேன். ஏன்னா உனக்கு இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்குன்னு எனக்கு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பேசின பாரு அப்பவே தெரிஞ்சு போச்சுடா அப்படின்னு சொல்றாங்க. அப்பா இல்லப்பா, அம்மா தடாலடியா முடிவு எடுத்தாங்கல்ல, அதனாலதான் நானும் இது மாதிரி ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லவும் செந்தில் சொல்றாரு, அப்பா இப்பதான் நீங்க கரெக்டான ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. அண்ணனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு சூப்பரான முடிவு எடுத்திருக்கீங்க. அதுவும் இல்லாம சப்போர்ட் பண்ணீங்க பாருங்க, அதுவே எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு செந்தில் சொல்றாங்க. ஏங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஏண்டி நல்லதும் கூட நான் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லவும், ஆமா வந்து பேசுறாங்க பாருங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க மீனா. இப்ப மயிலக்காவோட வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு நினைச்சு மீனா கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அஞ்சலி கிட்ட பாண்டியன் சொல்றாங்க, ஏப்பா நீனாச்சும் எடுத்து சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும், இல்ல அங்கிள் நான் சொன்னேன். ஆனா சரவணன் வந்து இது ரொம்ப இக்கட்டான நிலைமைன்னு சொன்னாரா, அதனாலதான் நானும் சொல்லிட்டேன். சரவணனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அஞ்சலியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் பாண்டியன் சொல்றாரு, செந்தில் சொன்னதுதான் கரெக்ட். இந்த விஷயம் மயிலு வீட்டுல தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். மயிலோட அம்மா அப்பா ஏதாச்சும் ஒரு கேஸ கொடுத்து உங்க 2 பேர்த்தையும் பிரிக்கிறதுக்கு பாப்பாங்க. நீங்க பார்த்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மீனா உனக்கு தான் முக்கியமா நான் சொல்றேன், இந்த விஷயத்த மயிலு வீட்டுல யாருக்கும் தெரியக்கூடாது. என்னைக்கு டிவோர்ஸ் ஆகுதோ அன்னைக்கு அடுத்த நாளே அஞ்சலிக்கும் சரவணனுக்கும் ஒரு ரிசப்ஷனை நான் வச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் சொல்றாரு. இதை கேட்டோடனே நம்ம செந்திலுக்கும் கதிருக்கும் செம்ம ஹாப்பி. அப்படி கைத்தட்ட ஆரம்பிச்சாரு. சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்றாரு கதிர். கதிரு நம்ம அப்பா இப்பதாண்டா உருப்படியான விஷயத்த பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு செந்தில். ஆமாங்க சொல்லுவீங்க, உருப்படியான விஷயத்த பண்ணிருக்காங்களா, ரொம்ப நல்லா இருக்கு போங்க. ஆம்பளைகள்லாம் சேர்ந்துக்கிட்டு மயிலக்கா வாழ்க்கையை கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி புடிச்சு திட்டிட்டு அங்க இருந்து மீனா கோமதியோட ரூமுக்குள்ள போய் கோவமா உட்காந்துருக்காங்க. ராஜி அப்படி நின்னுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு, ஏப்பா பொண்ணு மாப்பிள்ள வந்திருக்காங்க, 2 பேர்த்து கொஞ்சம் தண்ணினாச்சு குடிங்க அப்படின்னு சொல்றாரு. செந்தில இதை கொண்டு வர மாமா அப்படின்னு சொல்லிட்டு பாலை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. பால் பழம் வந்து கொண்டு வந்து ராஜி கொடுக்குறாங்க மயிலுக்கும் சரவணனுக்கும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அதை சாப்பிடுறாங்க. பாண்டியன் சொல்றாரு, நீ கொஞ்சம் பொறுமையா இருடா, உங்க அம்மா கொஞ்சம் கோவமா தான் இருப்பா, போக போக எல்லாம் சரியாயிரும். இது எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்ல அந்த டிவோர்ஸை வாங்க பார்க்கணும் அப்படின்னு பாண்டியன் சொல்றாங்க. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சரவணன் சொல்றாரு. டேய் பரவாயில்ல விடுடா, நீ செஞ்சதும் ஒரு விதத்துல நல்லதாண்டா. உங்க அம்மா கேட்கவே மாட்டான். நானும் பாரு நைட்டும் பேச முடியல அவகிட்ட, காலையிலயும் பேசலாம்னு நினைச்சாலும் உங்க அம்மா ரொம்ப பிடிவாதமா இருந்தாடா. நீ எடுத்ததான் கரெக்டான முடிவு. என்ன டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த முடிவு எடுத்திருக்கணும், பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து எழுந்திரிச்சு போயிடுறாரா பாண்டியன். அவ்வளவுதான், ரொம்ப குஷி ஆயிடுறாங்க செந்திலும் கதிரும். அண்ணா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணா, சூப்பர் அண்ணா சூப்பர், எப்படியோ வீட்டுல ஏத்துக்கிட்டாங்க போ அப்படின்னு சொல்லவும், இல்லடா அம்மா அஞ்சலி ஏத்துக்கணும்ல, அதெல்லாம் ஏத்துக்குவாங்க, கவலைப்படாதீங்க விடுங்க என்ன அப்படின்னு சொல்றாங்க. அஞ்சலிக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷ கனவு இப்போ நிறைவேறிடுச்சு. எப்படியோ சரவணனை அஞ்சலி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதனால அந்த சந்தோஷத்துல இருக்காங்க. சரவணனுக்கும் அஞ்சலியை கல்யாணம் பண்ணது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. இப்போ மயிலோட வாழ்க்கை தான் கேள்விக்குறியா இருக்கு. சரவணனுக்கும் அஞ்சலிக்கும் கல்யாணம் ஆன விஷயம் மயிலோட அம்மா அப்பாவுக்கு தெரியாத வரைக்கும் இவங்க தப்பிச்சுக்குவாங்க. டிவோர்ஸ் வாங்குற வரைக்கும் தெரியாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க வீட்டுல இருக்க எல்லாருமே. இப்படிதான் இந்த எபிசோடு நடக்கும்னு நினைக்கிறேன்.